எதிர்வினை ஆற்றியிருக்கு. என்ன பேசிருக்காங்க சொல்லு. திமுக எம்பிகள்லாம் நாகரிகமற்றவர்கள் சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான். சரி, அது சரியா தவறான்னு நினைக்கிறேன். நீங்க நாகரிகமற்றவர்கள் சொன்னவன தமிழ் மக்களை நாகரிகமற்றவர்கள்னு சொல்லிட்டாருன்றீங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் நாகரிகமானவர்கள்னு சொன்னா அந்த புகழை நீங்க வாங்கிடுவீங்க. பழிய போட்டா தமிழனுக்கு தள்ளி விட்டுருது தானே. அது அது அப்படி அந்த வார்த்தை அநாகரிகமானது சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அது தேவையில்லை. அது கருத்தாக தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய இப்படி அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, இந்த விவாதங்களே நீங்கள் பாருங்களேன், ஒரு பட்டிமன்றம் போல நடக்குது, பாராளுமன்றம் போல இல்லை. ஒரு கருத்து, அந்த கருத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி பேசுங்க, நாங்கள் அப்படி பேசுங்கன்னா அப்புறம் வெளியில் வந்து குடிக்கிறது, அப்புறம் வெளியில் வந்து பேசிக்கிறது. இது ஒன்றும் ஆக்கப்பூர்வமாக இருக்கிற மாதிரி இல்லை. அது புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா தமிழ்நாடு அரசு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அது கட்சி, அந்த கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா? எதிர்க்குதுன்னா இல்லந்தேடி கல்வி எதில் இருந்தது? அதான கேள்வி. பல இடங்கள்ல இந்திய கட்டாயமாக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. ஜவஹர் நேசன் நம்ம ஐயா கல்வி திட்ட வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினது காரணமே இந்த ஆட்சி அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்குது, இதில் நாம் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்லி தான் அவர் வெளியேறினார். அவரே பேட்டியெல்லாம் கொடுத்தது இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் PM ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்று கையெழுத்திட்டீங்களேன்னு கேட்குறாரு அவர். அதை மறுக்க மாட்டேங்கிறீங்களே. நாங்கள் எப்போ கையெழுத்திட்டோம், நாங்கள் எப்போ ஒப்புதல் அளித்தோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த விவாதமே, இந்த தர்க்கமே சும்மா வேடிக்கையானதாக இருக்குது. அதனால இந்த வாணிப கழகத்தில் ஊழல் நடந்திருக்கு, அதை மறைக்க தான் இந்த மாதிரி திமுக மறைமாற்றுவதற்கான இந்த மாதிரியான ஒரு இடத்துல தானா தம்பி? அண்ணனை பாடுறா கேட்டு அங்கே திரும்பிட்டேன். ஒரு இடத்துல தானா டாஸ்மார்க்ல இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ சோதிக்கும் போது சோதிக்கிறாங்க. ஆனா சோதனையில இவ்வளவு நாங்க எடுத்தோம், இவ்வளவு ஆவணங்கள் இருக்குது, இவ்வளவு பணமா எடுத்திருக்கிறோம், இவ்வளவு இது எடுத்திருக்கிறோம்னு மக்கள் காசுல நீங்க சம்பளம் வாங்குறீங்க, மக்கள் பணத்துல நீங்க மக்களுக்கு முன்னாடி சொல்லணும். அதுக்கு தான் அதிகாரம், அதுதான் மக்களுக்கான அதிகாரம். நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க. வருமான வரி சோதனையா உள்ள போறது தெரியுது, வெளியில வந்தீங்களா, என்ன எடுத்தீங்க, எல்லா ஆவணங்கள் எவ்வளவு, பணமா எவ்வளவு, நகையா எவ்வளவு, எதுவும் தெரியாது. அதே மாதிரி இப்ப இந்த அமலாக்கத்துறை இதுல இந்த மதுக்கடை டாஸ்மார்க்ல எவ்வளவு, சும்மா நீங்க ஊடகவியலாளர்கள் சொல்றதை வச்சு 1 லட்சம் கோடி இருக்குமா? 3 ஆண்டுகள 1 லட்சம் கோடி அடிச்சா இப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. தம்பி, கொள்கை உலகத்தில் எந்த ஒரு மொழிவழி தேசியனத்துக்கும், தமிழர்கள் நமக்கு மட்டும் இல்லை, தெலுங்கர்களுக்கோ கன்னடாவிற்கோ கொள்கை மொழிங்கிறத அவரவர் தாய்மொழியாக தான் இருக்கணும். அதுதான் பயிற்று மொழி, அதுதான் எல்லா மொழியுமா இருக்கணும். பயன்பாட்டு மொழியாக நமக்கு பல முறை சொல்லிட்டோம். நமக்கு பயன்பாட்டு மொழியாக நம்ம வெள்ளைக்கார ஆண்டதுனால நம்ம ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக வச்சுக்கிட்டோம். அதுதான் வேணுமென்றால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம், தேவை கருதி விரும்பினால் கற்கலாம். அது சமஸ்கிருதமா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், உருதா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், போஜ்பூரி, பீகாரி, குஜராத்தி, எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் கட்டாயமா இதை படிச்சாகணும். இது தேசிய மொழி, இது நேஷனல் லாங்குவேஜ். அதை ஏற்க முடியாது. நீ நேஷனல்னா ஏன் நேஷனல் என்னாச்சு? உன் மொழி தேசிய மொழினா அப்ப ஏன் மொழி என்னாச்சுன்னு வருதுல்ல. அது சரியில்லை. பல மொழிவழி தேசிய இனங்களின் கூடாரம், பல தேசிய இனங்கள் கூடி வாழுகிற கூட்டு அமைப்பு தான் இந்தியா. அதை நினைவில் வச்சுக்கணும். மாநிலங்கள் அவைதானே ஒழிய ஆல் இண்டியோ ரேடியா தானே ஒழிய, ஆல் இந்தியா ரேடியா தானே ஒழிய இந்திய ரேடியோலாம் கிடையாது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், பல மொழிவழி தேசிய இனங்கள் இந்தியாங்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்பே நாங்க கூடி நிலைத்து வாழ்றோம். நம்ம ஒரு நாட்டு, இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள கூடி இன்னைக்கு வாழ்றோம். நீ இந்திய நாட்டின் குடிமகன், நான் இந்திய நாட்டின் குடிமகன், அவரும் இந்திய நாட்டின் குடிமகன். ஆனால் உன்னுடைய நேஷனாலிட்டி தெலுங்கு, என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ், அவருடைய நேஷனாலிட்டி மராட்டி, அவருடைய குஜராத்தி, அவருடைய போஜ்பூரி, அவரது பீகாரி, அவர் பஞ்சாபி. ஆனால் நாங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி தமிழ். இதுல எந்த குழப்பமும் இல்லை ஆள்றவங்களுக்கு தவிர. அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, தடிமாறி இருக்கிறாங்க. இந்தி யார் படிக்கலன்னு நான் திரும்ப கேட்கிறேன். எங்க ஆளுங்க IAS IPS ஆகி வட இந்தியாவுக்கு பணி செய்ய வரும்போது போய் கத்துக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க. சீக்கிய ரெஜிமெண்ட் மாதிரி இன்னைக்கு தமிழர் ரெஜிமெண்ட் சொல்ற அளவுக்கு அதிகமாக எங்க பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்காங்க. இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா? சேர்ந்து படிச்சுக்கிறாங்க. எங்க மக்கள் ஈழத்தில் இருந்து ஏதிரிகளா நாங்க பிரான்ஸுக்கு போனோம். பிரெஞ்சு கத்துக்கிட்டு போனோமா, போய் கத்துக்கிட்டோமா? தேவை கத்துக்கிறோம்.
உணவு, மொழி, உடை இதெல்லாம் அந்த தேவை, நிலமும் காலமும் தேவையும் தீர்மானிக்கும். போட்டு குழப்பிக்க கூடாது. நன்றி.